இந்த வந்துட்டேன் ராசா. அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அதனுடைய சாதி பட்டியலில் கொங்கு வேளாளர் அப்படி என்கிற ஒரு சாதியே கிடையாது. அங்கே நீங்க ஃபிளாப் ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க பூர்வக்குடியாவே வேளாளர் நடுவில் தான் நீங்க வேளாளர் பட்டத்தை வாங்கிருக்கீங்க. அதாவது 81 to 1907 ஏதோ வந்திருக்கு. சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கு கிளைச்சாதிகள் கூட்டங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பெயராவது இருக்கான்னு பாக்குறேன். அதில் வெள்ளாள கவுண்டன், நாட்டு கவுண்டன், நரம்பு கட்டி கவுண்டன், பால கவுண்டன், பால வெள்ளாள கவுண்டன், இந்த 5-6 கிடையாது. இல்லவே இல்ல. நோவேர். அந்த பரிதாபம். ஏன்னா அதுல வேற வந்து பள்ள வெள்ளாள கவுண்டனா பால வெள்ளாள கவுண்டனா நீங்க மாத்திருக்கிற மாதிரி தோணுது. சரி, அடுத்து வந்து தொண்டு வெள்ளாளர் அப்படிங்கிறதுல வெள்ளாளர் இல்ல, தொண்டு மட்டும் தான் தொண்டா நிக்குது. அப்புறம் திருமுடி வெள்ளாளர், அதுலயும் திருமுடி தான். அப்புறம் சங்கு வெள்ளாளர், வெறும் சங்கு தான் நிக்குது. அண்ட் தென் மெயினா யார் இருக்குன்னா படைத்தலை, செந்தலை, ரத்தினகிரி, இவங்க 3 பேருக்கும் தான் வெள்ளாளர் என்ற பட்டமே இருக்கு. அதுலயும் ரத்தினகிரி வேளாளர் என்பது புதிய சாதிகள், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, புதிய சாதிகள் என்ற தலைப்பில், வேளாளர் என்ற தலைப்பில் 1970களில் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில் தங்களை பிசியில் சேர்க்க வேண்டியுள்ளனர் அப்படிங்கிறது ஒரு பதிவாகி உள்ளது. இப்படி ரத்தினகிரி வேளாளர் எப்படி வந்து ரத்தினகிரி வெள்ளாள கவுண்டர், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெரிய தில்லாலங்கடி வேலை நடந்திருக்கு, ரகசியமாக நடந்திருக்கிறது என்று இதன் தெரிகிறது. இதிலும் உங்க யாருக்குமே கவுண்டர் பட்டமும் இல்லை தெரியுது. ஆக வேட்டுவ கவுண்டரின் வாழ்வியலை நீங்கள் திருடி உள்ளீர்கள், ஐடென்டிட்டி தெஃப்ட் எடுத்துக்கொள்ளலாமா?